குட்டியா பொட்டை குட்டியானே? ஒண்ணு கடா ஒண்ணு பொட்டை குட்டினே. சரிங்க, எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க? நான் சிவகங்கையில இருந்து வரேன். 2 குட்டி வாங்கவா? 2 குட்டி வாங்க. அடடா சூப்பர்ண்ணே. இப்போ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடா குட்டி பொட்டை குட்டி. ஆமா. இந்த செம்பரியில வந்து பொட்டை குட்டி மேக்ஸிமம் யாரும் விரும்பி வாங்க மாட்டாங்க, நீங்க விரும்பி வாங்கிருக்கீங்களே, என்ன காரணம்? இது நம்ம வீட்டுல 2 பால் மாடு இருக்குங்க. சரிங்க. போட்டோம்னா நல்லா இதுவா ஒரு குட்டிக்கு ஆவரேஜா என்ன அளவு பால் கொடுக்கலாம்? இதுக்கு இப்போதைக்கு போனா ஒரு 100 ml கொடுக்கும். 100 ml உறுதியா கொடுக்கலாம். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜோடியா என்ன விலைக்கு கேட்டீங்க, என்ன விலைக்கு ஃபைனல் பண்ணிருக்கீங்க? அவங்க ஜோடி 4 ரூபான்னு சொன்னாங்க. ஓகே. நான் 2 ரூபான்னு முடிச்சோம். 2,200. ஒரு குட்டி வந்து 1100 ரூபாய். கரெக்டான விலை தான். அதாவது ஒரு பொட்டு குட்டி ஒரு ரா குட்டி. இதுல எது பொட்டை எதுக்குடா? இது பொட்டை குட்டிங்க. சரிங்க. அதுக்கு சந்தை நிலவரம் பார்த்தா எப்படி இருக்குண்ணே? கொஞ்சம் மந்தமா தான் இருக்கு, அந்த அளவுக்கு இறங்கல குட்டி. சரிங்க சரிங்க. மத்தபடி பரவாயில்ல, நல்ல குட்டியே வந்துச்சு. நல்ல குட்டிகள் வருது. எட்டயபுரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல குட்டிகள் வந்து வந்தாங்கன்னா வெள்ளிக்கிழமை சந்தையில பொட்டு குட்டியா பார்த்து வாங்கிடலாம். சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. சூப்பர். சரிங்கண்ணே. இதுல எத்தனை குட்டிகள் வாங்கிருக்கீங்கண்ணே? மொத்தம் 6 உருப்படி வாங்கிருக்கேன். சரிங்க. நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க? நான் புதுக்கோட்டையில இருந்து வந்திருக்கேன். புதுக்கோட்டையில? தஞ்சாவூர் புதுக்கோட்டையால? ஆமா. ஓ, அங்க இருந்து வந்து 6 குட்டி மட்டும் வாங்கிட்டு போனா கட்டுப்படி ஆகுமா? இல்ல, நாம ஆல்ரெடி வெள்ளாடு தான் வாங்குறது. சரிங்க. நாளைக்கு தான் வெள்ளாடு சந்தை. ஓகே. இன்னைக்கு செம்மறியாடு கிடைச்சிச்சு. சரி, 2 வாங்கி போட்டிருக்கேன். நாளைக்கு வாங்கிட்டு தான் நாளைக்கு தான் போவோம். ஒரு சீப் அண்ட் பெஸ்டா கிடைச்சா இதையும் சேர்த்து வாங்கிடுவீங்க. சரிங்கண்ணா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எத்தனை குட்டி வரைக்கும் இந்த வண்டியில ஃபுல் பண்ணி கொண்டு போவீங்க? ஒரு 30ல இருந்து 35 வரையும் வாங்குவோம். ஆவரேஜா 30ல இருந்து 35. இது எல்லாமே இப்போ கிடா குட்டிகளா வாங்கிருக்கீங்களா இல்ல பொட்டை குட்டிகளா வாங்கிருக்கீங்களா? இதுல கிடா இது பொட்டை குட்டி 2 மட்டும் தான் கிடா குட்டி. சரிங்க. அதெல்லாம் பொட்டை குட்டி. அதெல்லாம் பொட்டை குட்டி தான். பொட்டை குட்டி தான். ஒரு நண்பர் வளர்ப்பு கேட்டிருந்தாப்ல, அவரு கொண்டு கொடுப்போம் வாங்கிருக்கு. கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு. ஆனா இப்போ இந்த குட்டியில ஒரு நாள் வந்து பட்னியா தான் இருக்குமா இல்ல என்ன தீவனங்கள் வைக்கிறது உண்டு? இப்போ இங்கேயே இலை ஒடிச்சு வச்சிருவோம். சரிங்க. தண்ணி வச்சிருவோம். ஏன்னா நாளைக்கு ஈவினிங் தான் வீட்டுக்கு போகலாம். ஓ சூப்பர். அதனால நாங்க இங்கேயே இலை ஒடிச்சு எல்லா தீவனம் தண்ணி எல்லாமே இங்க வச்சிடணும் வண்டிக்குள்ள வச்சு. சரிங்க சரிங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்க ஊர் சந்தைக்கும் இங்கேயும் எட்டயபுரம் சந்தைக்கும் என்ன டிஃபரெண்ட்? இதோட குவாலிட்டி எப்படி இருக்கு? குட்டி நல்ல தரமான குட்டியா இருக்கு. இந்த தரத்துல வந்து நம்ம ஏரியாவில் கிடைக்காது. ஆனா வந்து இங்க விலை கொஞ்சம் கூடவா இருக்கு. விலை கூடனாலும் தரம் அதிகமா இருக்கு. தரம் நல்லா இருக்கு. சரிங்க சரிங்க. சூப்பர். நல்லா சந்தையில நல்ல ஒரிஜினல் குட்டிகளை பார்த்து தேர்வு செஞ்சு வாங்கிருக்கீங்க. ஆமாண்ணே. இந்த மாதிரி குட்டிகள் வேணும் அப்படின்னு நண்பர்களுக்கு வளர்ப்பு கொடுக்கறது நல்ல குட்டியா கொடுக்கணும். அதுக்காண்டி நல்ல குட்டியாவே பார்த்து வாங்குறது. 10 ரூபா கூட இருந்தாலும் நல்ல குட்டியா வாங்கி கொண்டு கொடுக்கணும் வாங்குறது. பொருள் தெளிவா இருக்கணும். ஆமா. பொருள் தெளிவா இருந்தா ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் சேர்த்து வாங்குறது தப்பு இல்ல. தப்பு இல்ல. சரிங்க சரிங்க. ஏன்னா அவங்க வீட்டுல வளர்ந்தா அவங்க அதை வந்து 10 ரூபா சம்பாதிச்சாங்கன்னா நல்லது தானே. சரிங்க. அந்த மாதிரிதான். சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. காட்டு மேய்ச்சல் அலைஞ்ச கிடாய். நல்ல மேய்ச்சல் போய் நல்லா கிடாய்க்கும் கொஞ்சம் வயசான மாதிரி இருக்கு. என்ன பல்லு கிடாய் என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? எப்படி அமைஞ்சது? பல்லு சேர்ந்துருச்சு. 26 ரூபா சொன்னோம். சரிங்க. யாரும் கேட்கல. என்ன கேள்வியில இருக்கு? இப்ப கேட்கல. கேள்வியே இல்ல. கேள்வி இல்லனாலே கொஞ்சம் வருத்தம் தான். என்ன காரணம்னா கிடா வந்து நல்ல ஒரு மாப்பிள்ளை கிடாய்க்கு இருந்த கிடாய் என்னன்னா கொஞ்சம் கிடாய் ஒதுங்கிடுச்சு. அதாவது இன்னும் ஆட்டுக்கு வச்சுக்கலாமா? இது ஆட்டுக்கு வச்சுக்கலாம். 3 வருஷம் வச்சுக்கலாம். இன்னும் 2 வருஷம் உறுதியா வச்சுக்கலாம். நல்ல ஒரு கையேற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட்டில் விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாகும். இல்ல, ஆட்டில் எப்படி கொண்டு விடலாம்? அப்படியே விடலாமா? சரிங்க. இது ஃபைனலாக என்ன வேணா கொடுக்கலாம்? 24 கொடுக்கலாம். உங்க கான்டாக்ட் நம்பரும் கொடுக்க வாய்ப்பு உண்டா? சொல்லுங்கண்ணே. 77 08 43 04 49. சரிங்க. அதாவது டைரக்டா நம்ம சப்ஸ்கிரைபர் யாரும் ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா கொஞ்சம் ரேட்டு பார்த்து அனுசரிச்சு விலை கம்மியாக கொடுங்க. சரிங்களா? அதாவது குட்டி ரொம்பவே சூப்பர் குட்டி. ஆடு வச்சிருக்கிறவங்க இதை விருப்பப்பட்டு வாங்கலாம். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தேடுறவங்க இதை தேர்வு செஞ்சுக்கலாம். அப்படிதானே? சரிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே. சூப்பர். வணக்கம் வணக்கம் வணக்கம். அதாவது வெள்ளிக்கிழமை எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. வெள்ளாடு வாங்கணும்னு வந்தீங்களா செம்பரியாடு வாங்கணும்னு வந்தீங்க? செம்மறியாடு கிடாய் குட்டிகள். எத்தனை குட்டிகள் வாங்கலாம்னு நினைச்சு வந்திருக்கீங்க? 100 குட்டி வாங்கலான்ட்டு வந்தோம். ஓகே. எத்தனை அமைஞ்சிருக்கு? 50 அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு சந்தையோட நிலவரங்கள் எப்படி இருக்கு? நிலவரம் சுமாரா தான் இருக்கு. பரவாயில்ல. ஓகேங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன பண்றீங்க? நாங்க வந்து டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகியிருக்கோம். ஓகேங்க. ஆமா. இப்போ வந்து ஆட்டு பண்ணை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. இது எத்தனாவது பேட்சுங்க? இது 2வது பேட்ச். ஓ, 2 பேரும் சேர்ந்து நண்பர்களா சேர்ந்து வச்சிருக்கீங்க. நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகியிருக்கேன். அவர் வந்து ஆசிரியரா இருந்து ரிட்டையர்ட் ஆயிருக்கு. ஓகேங்க ஓகேங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து சக்சஸா போயிருச்சா? சக்சஸா போய். ஓகேங்க. இதுல வந்து நோய் மேலாண்மை வந்திருக்கும். எங்களுக்கு வந்து நோய் மேலாண்மை வந்து நம்ம ரொம்ப கரெக்டா வச்சிருப்போம். எந்த விதமான ஒரு சின்ன நோய் வந்தாலும் அதுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவோம். ஆமா. வேற என்னெல்லாம் பண்ணீங்க? வேற வந்து உள்ளே நாங்க ஃபார்ம் போட்டதுனால தீவனம் பசுந்தீவனம் எல்லாமே நாங்க போட்டிருக்கோம். அடர் தீவனம் நாங்களே தயாரிக்கோம் சொந்தமா. அதாவது தீவனம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க? ஆமா. சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிங்க. சூப்பர். வாழ்க வளம். ஒரு ஆட்டுக்கு 2 குட்டியா? 2 குட்டி. எப்படி இருக்குண்ணா ஆடு பல்லு எப்படி? அவ்வாறு பல்லு. சரிங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா
ரெண்டுமே ரெண்டு குட்டியோட இருக்கு. 2 கிடா குட்டி பொட்டை குட்டியானே? ஒரு கடா குட்டி ஒரு பொட்டை குட்டி. ஒரு கிடா குட்டி ஒரு பொட்டை குட்டி. இப்போ வந்து குட்டியோட ஆடும் குட்டியும் சேர்த்து என்ன ரேட்டு சொல்லிட்டு இருக்கீங்க? ரெண்டு ஆடு 4 மாதிரி. 2 ஆடு சேர்த்து. சரிங்கண்ணா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கன்னி ரகம். ஒரிஜினல் கண்ணு. சரிங்க சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிண்ணா, சூப்பர். என்னென்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்கண்ணா? ஜோடி 12 ரூபா கொடுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்க, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க? நாங்க திருநெல்வேலியில இருந்து. சரிங்க, இப்போ அதாவது திருநெல்வேலி நம்ம மேலப்பாளையம் சந்தேகம் இருக்கு. ஆமா. அங்க இருந்து எப்படி இங்க வந்தீங்கண்ணே? இது பொட்டு குட்டி இங்க தான் விற்கும். அதாவது எந்த குட்டிக்கு எங்க மதிப்பு கூடுதோ அங்க கொண்டு போய் விற்கணும். ஆமா, அப்படிதானே? ஆமா. அதாவது நம்ம இடத்துல வச்சுட்டு அது விற்பனை இல்லை அப்படின்னு சொன்னோம்னா வந்து அது நியாயம் இல்லாத ஒரு. ஆமா. சரிங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜோடி 12 ரூபாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேட் சொல்றீங்க. ஃபைனலா மக்கள் வாங்கணும்னு சொல்லி மொத்த குட்டியும் வாங்கணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன ரேட் கொடுப்பீங்க? ஒரு 9500 கொடுத்துருங்க. ஃபைனல் ரேட். ஃபைனல் ரேட் கரெக்டா 9500 கொடுத்துடலாம். சரிங்கண்ணே, இந்த மாதிரி குட்டிகள் யாரும் கேட்டு வந்தாங்கன்னா உங்க கான்டாக்ட் நம்பர் கொடுக்க வாய்ப்பு உண்டா? உண்டு. சொல்லுங்கண்ணே. 93 44 12. சரிங்க. 40 11. சரிங்க, அதாவது நல்ல ஒரிஜினல் பொட்டு குட்டியே கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாமே கலர் குட்டியா கிடைக்கும். இதெல்லாம் பால் கொடுத்து வளர்க்கணும் இப்ப இந்த குட்டிகளுக்குலாம் இல்ல குளத்திங்க எல்லாமே குழந்தைங்கிற குட்டி. குழந்தைங்க. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சரி. பொட்டை குட்டியா? பொட்டை குட்டியா? என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? 1200 ரூபா சொல்றேன். சரிங்க, என்ன ரேட்னா ஃபைனலா நம்ம கொடுக்கலாம்? 1000 ரூபா கொடுக்க வேண்டியா? 1000 ரூபா கொடுக்க வேண்டிய குட்டி. ஆமா. இது பால் கொடுத்து வளர்க்கணும். என்ன பால் கொடுத்து வளர்க்கணும். ஒரு நாளைக்கு எவ்வளவு பால் கொடுக்கணும்? ஒரு பாலுக்கு 200 ரூபா கொடுக்கணும். 200 பால் 300 பால் கொடுத்தாங்கன்னா குட்டி நல்ல ஒரு ஆடா உண்டாயிரும். முத 200 தான் போடணும். ஆடாயிரம். சூப்பர். அதாவது மயிலம்பாடி. ஆமா. எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க? எனக்கு இருந்து வந்திருக்கு. சரிங்க சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றி. சூப்பர். 10,500 முடிச்சிருக்கேன். சரிங்கண்ணா, மொத்தம் எத்தனை கிடா குட்டிகள் எத்தனை பொட்டை குட்டிகள்? நமக்கு மொத்தமே ஃபுல்லாமே கடா குட்டி தானே. சரிங்க, இது வந்து என்ன ரகத்தை சார்ந்தது? இந்த குட்டிலாம் கொஞ்சம் வெளியில கருப்பு வித்தியாசமா இருக்குது. என்ன ரகம்? நாட்டாடு தானா இல்ல? அது சிவாசி வந்து வந்திருக்கேன். எல்லாமே நாட்டு ரக குட்டிகள் தான். எல்லாமே நாட்டு. இதை வாங்கிட்டு போய் எத்தனை மாசம் வளர்க்குறது உண்டு? ஒரு 3 மாசம் வளர்ப்போம்ண்ணே. சரிங்க, இப்போ வந்து நம்ம ஜோடி என்ன ரேட்டு சொன்னீங்க? 10,500. இப்போ 10,500 வாங்கின குட்டிகளை நம்ம அடுத்து கொண்டு போய் நம்ம விற்பனை பண்ணணும்னா என்ன ரேட் வரைக்கும் விற்பனை பண்ணலாம்? அப்படியே ஒரு 20 22க்கு மேல வரணும். அது வரைக்கும் வளர்க்கணும். என்னென்ன தீவனங்கள் வைப்பீங்க இந்த குட்டிகளுக்குலாம்? என்னென்ன தீவனங்கள் வச்சா? அகத்தி. சரிங்க. சூப்பர் நெப்பீடு. சரிங்க. அப்புறம் வேலி மசாலா. சரிங்க. அந்த 3 மெயினா போடுவோம். இந்த மாதிரி ஒரு கான்செப்டா வளர்த்தோம்னா குட்டிகள் வந்து நல்லா உண்டாயிரும். தடுப்பூசி அந்த மாதிரி எதுவும் போடுறீங்களா? கண்டிப்பா போடுவோம். ஏன்னா மழை காலங்கள் வருது. இப்போ போனோன்னையும் ஃபுல்லா குட்டி பூரா அழைச்சிட்டு. சரிங்க. அப்புறம் வெயில விட்டுட்டு அப்புறமா தடுப்பூசி போட்டுட்டு அப்புறம் தான் உள்ளே பண்ண. அதுக்குள்ள ஃபார்முக்குள்ளே கொண்டு போவீங்க. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. ஓகே சரிங்க. பொட்டை குட்டியா கடை குட்டியா? ஒரு கடா குட்டி ஒரு பொட்டை குட்டி. சரிங்க, ரெண்டும் சேர்த்து என்ன விலைக்கு முடிஞ்சிருக்கு? 3,500 முடிஞ்சிருக்கேன். சரிங்க, இது எப்படி வளர்ப்புக்கா இல்ல மறுவேளை கேட்டா யாரும் மாத்தி விடுவீங்க? மறுவேளை கேட்டா மாத்தி விடுவாரு. ஒரு குட்டிக்கு என்ன ரேட் கிடைச்சா கொடுக்கலாம்? ஒரு குட்டிக்கு 250 ரூபா தான் கிடைச்சா கொடுத்துருவோம். ஒரு குட்டிக்கு 250 தான். அவ்வளவுதான். இங்க இருந்து எந்த ஊராலும் கொடுத்துடலாம்? எந்த ஊராலும் கொடுத்துடலாம். சரிங்கண்ணே, இப்போ இப்ப ரெண்டுமே ஒரு செம்பூர் ஒரு கரும்பூர் ஒரு தாய் பிள்ளையானே? இல்ல மருதாய் பிள்ளை. சரிங்க சரிங்க, அதான் உண்மையை சொல்லிட்டீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே பொட்டை குட்டி. இந்த குட்டிகள் வந்து பருவத்துக்கு வரணும்னா எத்தனை மாசம் ஆகும்? இன்னும் இது பருவத்துக்கு வரணும்னா 7 மாசம் ஆகும். 7 மாசம் உறுதியாயிரும். அதாவது இன்னைக்கு நிலவரம், சந்தை நிலவரம், எட்டயபுரம் வெள்ளிக்கிழமை சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? நிலவரம் சும்மா பரவாயில்ல, வாங்கலாம். பரவாயில்ல, மக்கள் வந்தாங்கன்னா திருப்திகரமா வாங்கலாம். சரிங்க சரிங்க, அதாவது விலை வந்து கரெக்டா நியாயமா இருக்கு. சரிங்க சரிங்கண்ணே, அதாவது இதுக்கு எதுவும் பால் எதுவும் கொடுக்கணும் எப்படிங்கண்ணே? இது பால் கொடுத்து வளர்க்குறோம்னா இறையும் திங்கும்ண்ணே. பாலும் கொடுக்கணும் இறையும் கொடுத்தீங்க. சரிண்ணே, உங்க கான்டாக்ட் நம்பர் கொடுக்க வாய்ப்பு உண்டா? 63 69 சரிங்க 42 சரிங்க 74 70. சரிங்க அண்ணா, நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் சொல்லி யாரும் வந்து கேட்டாங்கன்னா கொஞ்சம் ரேட்டு பார்த்து அனுசரிச்சு கொஞ்சம் கொடுங்க. சரி, ஓகே. சரிங்க, ரொம்ப நன்றி. சேர்த்து என்ன கொடுத்துருக்கு? இது 25 தான் கேட்காங்க, 33 தான் சொன்னோம். சரிங்க, என்ன ஃபைனலா கொடுக்கலாம்? கடைசியில் 29 ரூபா கொடுக்கலாம். 23 தான் கேட்குறாங்க. 25 கேட்க 25 வரைக்கும். நம்ம என்னென்ன கொடுக்கலாம்? 29 ரூபா கொடுத்துடலாம். 29. ஆமாம். சரிங்கண்ணா, இது என்ன மதிப்பு வரும்? மதிப்பு இது வந்து நல்லா நம்ம நாட்டாட்டுக்கு. சரிங்க, அதாவது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்கு கூட வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆட்டுக்கு வச்ச பல் போடல. பல் 2 போட்டு 2 பல்லு போட்டுருக்கு. ஆமாம். இன்னைக்கு நம்ம சந்தையோட நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சந்தை எட்டயபுரத்தில் எப்படி அமைஞ்சிருக்கு? சுமாரா அந்த குறையாத்தாங்க. இன்னைக்கு கொஞ்சம் குறைவுதான். சந்தையோட விலையே கொஞ்சம் குறைவு. ஆள் வரல, மக்கள் வரல, வாங்குற மக்கள் வரல. சரிங்க சரிங்க, அதாவது வியாபாரிகள் வந்திருக்காங்க, வளர்ப்புக்கு வாங்குறவங்க வரல. இதெல்லாம் வளர்ப்புக்கு வாங்கிட்டு போனா நல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். சரிங்க, உங்க கான்டாக்ட் நம்பர் எதுவும் கொடுக்க வாய்ப்பு உண்டா? கான்டாக்ட் நம்பர் வேணுமா? வரணும்னா எங்க வரலாம் சொல்லுங்க. ஆனா தூத்துக்குடி மாவட்டம் சங்கம்பட்டி. சரிங்க சரிங்க, உங்க பேருன்னு? பாலமுருகன். சரிங்க, ரொம்ப நன்றி. சூப்பர். ஆட்டு வாங்கிருக்கீங்க? மொத்தம் எத்தனை குட்டிகள் வாங்கிருக்கீங்க? மொத்தம் 5 குட்டி கொடுக்குறீங்க. நம்ம எந்த ஊருக்குன்னா போறீங்க? நம்ம மதுரை ஓதனை அலர்வேல் பயக்கரப்பட்டி. ஓ சூப்பர். அப்பனா எத்தனை? இப்போ 5 குட்டி போதுமா?
அது பிடிக்கும் தான் குட்டி அவ்வளவா வரல இறங்க தெளிவா அமையல அப்படிங்கிறீங்க. இப்போ வந்து ஒவ்வொரு குட்டியும் ஒவ்வொரு ஜோடியும் என்னென்ன வேலை வந்துச்சுங்க? ஜோடி 15 ரூபா சொன்னாங்க. சரிங்க. 12 ரூபான்னு வாங்கியிருக்குது. 12,000 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. அதாவது இன்னைக்கு ஆவரேஜ் ரேட் 12,000 ரூபா. ஆமா. வந்தாங்க திருப்திகரமா மக்களுக்கு வாங்கிடலாம். ஆனா இப்போ குட்டிகள் வந்து நீங்க எத்தனை குட்டிகள் தேர்வு செய்யலாம்னு வந்தீங்க, இன்னைக்கு ஏன் வாங்க முடியல? ஒரு 10-15 குட்டி எடுக்கலாம் வந்தா. சரிங்க. குட்டி வந்து அவ்வளவா இறங்கல. சரிங்க சரிங்க. ஆனா அதாவது இன்னையோட நிலவரம் எப்படின்னா கூடவா குறைவா? இன்னைக்கு ஒரு அளவு மீடியம் தான். கூட தான். சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிங்க. சூப்பர். குட்டிகள் கொண்டு வந்துருக்கீங்க. 27 குட்டி. இந்த குட்டிகள்லாம் ரகமே வந்து அதாவது கருப்புல வெள்ளை பேஜா இருக்கு. இதேதான். குட்டிகள் வந்து குவாலிட்டியே டிஃபரெண்டா இருக்கு. இது என்ன ரக குட்டி? இது மரக்குட்டின்னு சொல்லி நாட்டாடு. நாட்டாட்டுல நல்ல கொஞ்சம் குவாலிட்டியா தேர்வு செஞ்சு ப்ரீட் பண்ணி கொண்டு வந்த குட்டிகள். இந்த குட்டிகள் ஜோடி என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன வேணாலும் ஃபைனலா கொடுப்பீங்க? 10,000 சொல்லிட்டு 10 சொல்றீங்க. என்ன வேணாலும் கொடுப்பீங்க? 9 ரூபா கொடுத்துருவோம். இது எல்லாம் கிடா குட்டியா பொட்டை குட்டியா? பொட்டை குட்டி. பொட்டை குட்டிகள். இது வாங்கி ஆடா உற்பத்தி பண்ணிக்கலாம். ஆனா இந்த மாதிரி குட்டிகள் வந்து நல்ல விலை போகுதா இல்ல பொட்டை குட்டிகள் நல்ல விலை போகுதா? இது நல்ல விலை போகுது. விற்பனைக்கு வந்து இது இல்ல. இந்த மாதிரி குட்டிகள் வேணும்னா உங்க கான்டாக்ட் நம்பர் கொடுக்கலாமா? கொடுக்கலாம். சொல்லுங்க. 99 44 38 சரிங்க. 13 66. ஆனா நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள்னு சொல்லி யாரும் வந்து கேட்டாங்கன்னா ஒரு 500 ரூபாயில இருந்து ஒரு 1000 ரூபாய் ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க. சரிங்களா? அதாவது இந்த மாதிரி குட்டிகளை வளர்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு வந்தாங்கன்னா கம்மி பண்ணி கொடுவோம். உங்களை பார்க்கணும்னா நேரம் எங்க வரணும்? நேரம் வந்து கழுகுமலை வரணும். கழுகுமலை உங்க இடம். உங்க பேர் என்ன? கிருஷ்ணமூர்த்தி. சரிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. சூப்பர். சரிங்க.